இப்படி வந்து எங்க ஹஸ்பண்டோட தான் இப்ப நீங்க பண்ணுங்கிறத நம்ம எடுத்து சொல்லி அது ஒரு முடிவு கொண்டு வரலாம். இவங்க என்ன மத்தபடி சைன் போட்டிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னு பார்த்தா நமக்கு ஒரு 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 ஐடியா கிடைக்கும். அந்த மகளிர் சுய டீடைல்ஸ் மட்டும் கொடுங்க மேடம். நான் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் பண்றேன். அவங்க கிட்ட நம்ம கேட்டுட்டு என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி நம்ம லீகலா இவங்கள்ட்ட இருந்து அவங்ககிட்ட லீகலா பணத்தை பெறுறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நம்ம வழியை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கலாம். இவங்க குடிசை வீட்டுல தான் இருக்காங்க. ஒரு ஓகே. மேல ஒரு பேனர் ஷீட் போட்டு தான் இருக்காங்க. ஒரு கூரை கூட கிடையாது. ஓகே. மகளிர் சுய உதவி குழுவா இல்ல ஏதாவது ஆசீர்வாத் ஃபைனான்ஸ். ஆசீர்வாத் ஃபைனான்ஸ். குழு ஒண்ணு, மகளிர் ஒண்ணு. குழுக்காக கொடுக்கக்கூடிய ஃபைனான்ஸ் இது. இல்ல எப்படி எந்த வருமானம் இல்லாத இந்த பொண்ணுக்கு லோன் கொடுக்குறாங்க? இல்ல அதுக்குதான் மகளிர் சுய குழுல எந்த வித இதுவுமே தேவையில்ல. அவங்க வந்து ஒரு 10-20 பேர் குழு வச்சு அதுல வந்து அவங்க பணத்தை கட்டி அவங்ககிட்ட ஒரு டீம் லீடர் மாதிரி இருப்பாங்க. அவங்க பணத்தை வசூல் பண்ணி அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஒரு லீகலான ஒரு மெத்தடு. கந்து வெட்டி வாங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மகளிர் சுய குழு மூலமா அப்படி வந்து ஃபைனான்ஸ் பண்ணி இதை கொண்டு போறது. இப்ப இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க இதுக்கு வாங்கி புருஷன்ட்ட கொடுக்க கூடாது. இது தப்பான விஷயம். இது அவங்க வந்து அது அவங்களோட தொழில் முயற்சிக்கு அடுத்தது கொண்டு போறதுக்காக தான் இது ஏற்படுத்தப்பட்டது. இவங்க வந்து வாங்கி ஹஸ்பண்ட் எடுத்துட்டு அந்த இவ்வளவு தொகை இருக்குது நீங்க எடுத்து கொடுன்னு சொல்லி அப்படி ஒரு பிரெயின் வாஷ் பண்ணதான் இவங்க எடுத்து கொடுத்துறாங்க. அது தப்பான வழிக்கு போயிருது.